இப்பொழுது உள்ள விஞ்ஞானத்துப்படி ஒரு 10 அடி நகர்ந்து இருந்தாலும், ஒரு மீட்டர் ஒரு 10 மீட்டர் நகர்ந்து இருந்தாலும் அட்சரேகை தீர்க்கரேகை மாறிடும். இதில் என்னன்னா, ஜாதகத்தை விட, ஜனன ஜாதகத்தை விட பிரசன்ன ஜாதகம் ரொம்ப துல்லியமானது. 100%. நாடி என்பதே முனிவர்கள் ரிஷிகள் எழுதி வச்ச ஓலையை இவங்க படிக்கிறாங்க. காரணம், அந்த காலத்து மொழி நம்மளுக்கு புரியாது. அதனால ஓலைச்சுவடி வாசிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது. எந்த குதிரை வெற்றி பெறும், எப்பொழுது அந்த குதிரை கிளம்பக்கூடிய கதவு திறக்க போகும்ன்றது வரைக்கும் நம்ம சொல்லலாம். அது யாராலையுமே கணிக்க முடியாது நார்மலாக. இந்த நேரம் என்பது இப்போ 100 ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, இல்லை சென்னையில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நேரம்தான். ஆனால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றல்ல. அப்போது ஒரே நேரத்தை எடுத்து கணிப்பதால் சிலருக்கு புருவம் நடுவில் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் நீச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும். ஆனா ஒரு சிலவங்களுக்கு அவங்க கிட்ட ஜாதகம் இருக்காது, அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த பலன் சொல்றது, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் சார்? அதுக்கு நஷ்ட ஜாதகம்னு ஒரு பகுதி இருக்கு. அதாவது நஷ்ட ஜாதகம்னா ஜாதகம் நஷ்டமானவர்களுக்கு. அதாவது சில பேருக்கு ஜாதகமே தெரியாது, சில பேருக்கு ஜாதகம் தொலைஞ்சு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் நஷ்ட ஜாதகம்னு பேர். பிரசன்ன நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தை வச்சே நம்ம கணிதம் பண்ணலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வரீங்க, ஏன் நேத்தி நீங்கள் வரல, நாளைக்கு ஏன் வரல, இல்லை ஒரு வருடம் முன்னாடி ஏன் வரல, இந்த நேரத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அப்போ அந்த நேரம்தான் என்னை பொறுத்தவரை நீங்கள் பிறக்கிறீர்கள். லைஃபே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ உலகமே என்னை பொறுத்தது தான். நான் கண்ணை திறக்கும் போது உலகம் உருவாகிறது, நான் கண்ணை மூடும்போது உலகம் அழிந்து விடுகிறது. இப்போ என்னுடைய பிறப்பிற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளும் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவே போகிறதில்லை. கரெக்டா? அப்போ வாழ்க்கை என்பது நான் கண்ணை திறப்பதும் கண்ணை மூடுவதும் இல்லையா? இரவில் நம்ம உறங்குறோம், உறங்குவதுன்றது மரணத்திற்கு ஒப்பானது. அந்த இதில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாரும் இல்லை கூடவே. கரெக்டா? அதனால தான் உறக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது நீண்ட உறக்கம். அவ்வளோதான். சிம்பிளா சொல்லிட்டீங்க. சிம்பிள். அப்போது நீங்கள் இப்போ தான் பிறக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த நேரத்தை கணிதம் செய்து கொண்டு பலன்களை பார்த்தால் கட்டாயமாக அந்த ஜாதகருடைய பலன்களை பார்க்க முடியும். இது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும் சார்? இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் இந்த அட்சரேகை தீர்க்கரேகையில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இப்பொழுது உள்ள விஞ்ஞானத்துப்படி ஒரு 10 அடி நகர்ந்து இருந்தாலும், ஒரு மீட்டர் ஒரு 10 மீட்டர் நகர்ந்து இருந்தாலும் அட்சரேகை தீர்க்கரேகை மாறிடும். இதில் என்னன்னா, ஜாதகத்தை விட, ஜனன ஜாதகத்தை விட பிரசன்ன ஜாதகம் ரொம்ப துல்லியமானது. 100% துல்லியமானது. காரணம், இவங்க என்ன பண்ணுவாங்க, சென்னைன்னு போட்டு வண்ணாரப்பேட்டையும் சென்னை, தாம்பரமும் சென்னை, அதானே உண்மை. அப்போது அட்சரேகை தீர்க்கரேகை மாறாதா?
கண்டிப்பா மாறும். மாறும். அப்ப லக்னம் மாறாதா? மாறும். அப்ப லக்னமே மாறிடுதுன்னா எங்கிருந்து அளவு எடுப்பீங்க? லக்னம் தான் உயிர். நம்முடைய கட்டை விரலுக்கு சமமானது. காரணம் 720 கோடி பேர் உலகத்தில் இருந்தாலும் இந்த கட்டை விரல் ரேகை ஒருவர் போல மற்றவருக்கு இருக்காது. இது விஞ்ஞானமே ஒப்புக்கொள்ளுகிறது, அரசாங்கமும் சட்டமும் ஒப்புக்கொள்கிறது. அதனால தான் கையொப்பத்துக்கு பதிலாக, சிக்னேச்சருக்கு பதிலாக தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலாம்ன்றாங்க. இதில் உள்ள ஒவ்வொரு வளைவும் வேறுபட்டது. அதே போல் லக்ன புள்ளி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டிருக்கும். அது 720 கோடி இல்லை, இதுக்கு மேலே வந்தாலும் மாறுபடும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, பட்டாம்பூச்சியுடைய வண்ணங்கள், டிசைன்லாம் பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே சொன்னால் உலகத்தில் ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை மாதிரி இன்னொரு பட்டாம்பூச்சி இருக்காது. ஒரு புள்ளியாவது வித்தியாசம் வரும். அதான் இயற்கையுடைய விளையாட்டு. அப்போது இந்த பிரசன்ன ஜாதகத்தில் நாம் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறோம், ஒரே நேரத்தில் சந்திக்கிறோம். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று தான். அப்போ நீங்கள் கேள்வி கேட்பவர், நான் பதில் சொல்பவன். அப்படி இருக்கும்போது துல்லியமாக அமையும். இப்போ பொதுவாகவே என்னிடம் ஜாதகம் கொடுக்கிறவர்கள், ஜாதகம் கொடுப்பதற்கு முன்னாலே அவருடைய ராசி லக்னத்தை நான் சொல்லிடுவேன். அதுக்கு காரணம் ஹோரைன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதை வைத்து கொண்டு அப்பொழுது உதயமாகக்கூடிய லக்னத்தை வைத்து கொண்டு சொல்லிடலாம். இதைவிடவும் அதிகமான விஷயங்கள் ஜோசியத்தில் இருக்கு. என்னுடைய குருநாதர் காலஞ்சென்ற கிருஷ்ணன் நம்பூதிரி, அவர் யாரிடமும் ஜாதகமே வாங்க மாட்டார். அவர் முன்னால் போய் உட்கார்ந்தா போதும், அவருடைய வாழ்க்கையை ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவார். அவருடைய ஜாதகத்தை இவர் எழுதி கொடுப்பார் கையில். என்ன மெத்தட்ல சார் அது? பிரசன்னம். பிரசன்னம். நீங்க இந்த நேரத்தில் இந்த லக்னத்தில் வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய சூரியன் எங்க இருக்கும், சந்திரன் எங்க இருக்கும், நீங்க எந்த பட்சத்தில் பிறந்தீர்கள், எந்த 6 காலமாக பிரிக்கிறோம், அந்த 6 காலத்தில் எப்போ பிறந்தீங்க, துல்லியமாக எடுத்துருவார். ராகு எங்கே இருக்கும், கேது எங்கே இருக்கும், இது எல்லாத்தையும் எடுத்தால் அதுதான் ஜாதகம். இந்த ஜாதக முறைதான் நாடி ஜோதிடத்தில் பண்ணுறாங்க. நாடி ஜோதிடத்தில் நீங்கள் எதுவுமே தர வேண்டாம், கட்டை விரல் ரேகையை கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர்லேருந்து தந்தை பெயர், தாயார் பெயர், புதல்வர்கள் இருந்து அவங்க பெயர் எல்லாம் எடுக்கிறாங்க. எப்படி? இதில் மந்திர வித்தையோ மாய வித்தையோலாம் இல்லை, எல்லாம் கணிதம், எல்லாமே கணிதம் தான். ஐயா, அதே மாதிரி இந்த ஓலைச்சுவடிகளை வச்சும் நம்மளுடைய ஜாதகத்தை கணிக்க முடியுமா? அதுதான் நாடி. ரெண்டு ஒன்று தானா? நாடி என்பதே முனிவர்கள் ரிஷிகள் எழுதி வச்ச ஓலையை இவங்க படிக்கிறாங்க. காரணம், அந்த காலத்து மொழி நம்மளுக்கு புரியாது, அதனால ஓலைச்சுவடி வாசிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போது பொதுவாகவே கோவில் கல்வெட்டுலாம் பார்க்குறோம், கல்வெட்டை நம்மளாம் படிக்க முடியாது, இந்த எழுத்தே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மணிப்பிரவாளம், தாமிழின்னு ஒரு தமிழுக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்தது, அதிலெல்லாம் இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு? அந்த மொழிகளுக்கு அப்புறம் மாறுபட்டு வந்தது தான் இப்போ உள்ள தமிழ். இப்போ பழைய பாட்டே கூட நம்மளால் படிக்க முடியாது. காரணம், அவர்கள் உபயோகப்படுத்தின சொல்லாடலே வேற, இப்போ உள்ளதே வேற. அதுதான் நாடி ஜோதிடத்தின் முறை. ஸோ இந்த நேரத்தில் இவர் வருவார் என்று கணிக்கப்பட்டிருக்கு. ஓலைச்சுவடியிலே அப்படி இருக்குமா? இந்த நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடியில் நான் சொல்வது உண்மையான ஓலைச்சுவடி. இப்போ நிறையா விதமான விஷயங்கள் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கும் ஒரிஜினலான அசலான ஓலைச்சுவடியில் இருக்கு. எங்கே சார் இதெல்லாம்? அதாவது ஒரு காலத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் எல்லா ஓலைச்சுவடியுமே நல்லபடி இருந்தது. அதற்கு பிறகு சில மாறுபாடுகள் ஏற்பட்டு வியாபார நோக்கமாக மாறிவிட்டது. இப்போது அகத்தியர் ஒரு ஓலைச்சுவடி எழுதுகிறாருன்னா
அவர் 100 காப்பியெல்லாம் எடுத்துருக்க முடியாது. கரெக்டா? அப்போ அதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் அந்த ஓலைச்சுவடுகள் எந்த அளவுக்கு நம்பக தன்மை உடையதுன்னு. அதனால முனிவர்கள் ஏற்கனவே பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் விதி இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் பிரசன்ன ஆருடத்தில் வந்த உடனே இவர் எந்த காரணத்துக்காக வந்தார், எந்த காரணத்துக்காக வந்தார் சொல்லலாம். என்னெல்லாம் கணிக்கலாம் சார் பிரசனத்துல? அதாவது திருமணம் எப்பொழுது நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், ஒரு மாணவன் பரீட்சையில் பாஸ் பண்ணுவானா ஃபெயில் ஆவானா. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். பந்தயங்களில் யார் வெற்றி பெறுவார்னு கண்டுபிடிக்கலாம் பிரசனத்துல. ஆமாம். இப்போ ஒரு உதாரணம், ஒரு குதிரை பந்தயம் நடக்கிறது. இதில் எந்த எந்த குதிரை வெற்றி பெறும், எப்பொழுது அந்த குதிரை கிளம்பக்கூடிய கதவு திறக்க போகும்ன்றது வரைக்கும் நம்ம சொல்லலாம். அது யாராலையுமே கணிக்க முடியாது நார்மலாக. பிகாஸ் அந்த குதிரைகள் என்பது மிருகம், அதோடைய மனோநிலைமை மாறி இருக்கும். எப்போ வேணுனாலும் அது ரெடி ஆகும், ரெடி ஆகாதையும் போகும். அப்போது அந்த கதவு திறக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கே தெரியாது. எப்போனா எல்லாம் வந்து செட் ஆன உடனே தான் திறக்க முடியும். ஆனால் நீங்கள் பிரசன்ன ஜோதிடம் போட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு கதவு திறக்கும், எந்த குதிரை முதலில் வரும்னு கண்டுபிடிக்கலாம். எந்த 12 குதிரை ஓடிச்சுன்னா 12வது குதிரை எதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்தா இந்த பிரசன்னம் மூலியமா இப்போ ஒரே ஆளே தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும்ல சார்? கட்டாயமா ஜெயிக்கலாம். ஒரு விளையாட்டு அப்படின்னு வரும்போது இப்போ ஒரே ஆள் இப்போ பிரசனம் பார்த்து இந்த மாதிரியான போட்டிகள்ல வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம்? 100% சாத்தியம், 100% சாத்தியம். ஆனால் இதை வந்து விஷயம் தெரிஞ்சவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன் சார்? காரணம் என்னன்னா அது பாவம். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சா கூட சில வேலைகளை செய்ய மாட்டார்கள். மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்போ பிரசன்ன ஆர்வலத்தில் எதை வேணும்னாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு இல்லையா? இப்போது ஒரு சுவையான நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த இடம் அது எங்கேருந்து வந்திருக்கிறது என்பது பிரசன்ன ஆர்வலத்தில் சிறைச்சாலைன்னு வருது. எனக்கு சந்தேகம், என்னுடைய விஞ்ஞானத்து மேலே எனக்கு சந்தேகம்தான். அது எப்படி சிறையில் உள்ளவருக்கு ஃபோன் கிடையாது, அப்போ சிறைச்சாலையிலேருந்து எப்படி எனக்கு ஃபோன் வரும்? நான் அவரை கேட்குறேன், ஐயா சிறைச்சாலையிலேருந்து வரதா இது காமிக்குது, தவறாக இருக்குமோ அப்படின்னு கேட்டவுடனே உண்மை அதுதான். அவர் ஒரு ஜெயில் சூப்பரண்டன்ட், அவருக்கு இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன வருதுன்னா 20 வருடமாக இவர் சிறையில் இருக்கிறார்னு வருது. அவருடைய சர்வீஸ் 20 வருஷம் ஆயிருக்கு. அப்போது பிரசன்ன ஆருடம் ஒரு நேரத்திலும் பொய்யே சொல்லாது, 100% உண்மையாக இருக்கும். இது இந்த கணிக்கக்கூடிய முறை எப்படி சார்? இப்போ அவங்க வர்ற நேரமோ இல்லை ஃபோன் பண்ற நேரமோ நம்ம கிட்ட பேசுற நேரமோ இந்த ஒரு நேரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த நேரம் என்பது இப்போ 100 ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க இல்லை சென்னையில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நேரம்தான். ஆனால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றல்ல. அப்போது ஒரே நேரத்தை எடுத்து கணிப்பதால் தவறு வருகிறது. இப்போ 7:15னா எனக்கும் 7:15, இன்னொரு ஜோதிடருக்கும் 7:15 தான். அப்போ இருக்கக்கூடிய லக்னம் கடகமோ ஏதோ ஒரு புள்ளி. ஆனால் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை புத்திர பாக்கியம் பற்றி, எனக்கு வரக்கூடிய பிரச்சனை திருமணம் பற்றி, இன்னொருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனை நோய் பற்றி. அப்போ என்ன பண்ணான்னா ஜாதகருடைய ஜாதகத்தையும் பிரசன்ன கால ஜாதகத்தையும் சேர்க்கணும் ஒன்றா. இப்போ என்னுடைய ஜாதக புள்ளி வேறு மாதிரி தானே இருக்கும், இப்போ வரக்கூடிய நேரம் வேறு மாதிரி தானே இருக்கும், அந்த ஜோதிடருக்கும் மாறுபடும் இல்லையா? அதையும் இதையும் சேர்த்து பார்த்தா கட்டாயமாக எதற்காக இவர் வந்தார்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபோன் பேசுகிறோம், ஃபோன் பேசும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு ஃபோனே கிடைக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிடைக்கிறது, அப்போ மிஸ்டு காலில் போயிட்டுருது. அதுக்கு காரணம் என்னென்னா 3ஆம் பாவம் வலிமையாக இருக்கா 9ஆம் பாவம் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும்.
3ஆம் பாவம் என்பது கேட்பது, 9ஆம் பாவம் என்பது பேசுவது. அப்போ 9ஆம் பாவம் குருநாதர், 3ஆம் பாவம் என்பது மாணவர். குருநாதர் பேசுவார், மாணவர் கேட்பார். அப்போ ஒருவேளை 9ஆம் பாவம் அந்த நேரத்தில் ஆக்டிவ், அதாவது செயல் இழந்து இருந்தால் உங்களுக்கு கால் அட்டன் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதில் உள்ள. அந்த பாவங்களை கணக்கு பண்ணி, அந்த பாகைகளை கணக்கு பண்ணால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம், துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ பாவங்களை வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம். பாவங்கள் தான், ராசி இல்லை. ராசி வேறு, பாவம் வேறு. பாவம் என்பது ஒருவர் இருக்கிறார், அவருடைய மகனுக்கு அவர் தந்தை, மனைவிக்கு கணவர், அவங்க அப்பாவுக்கு மகன், இவ்வளவு விதமான கதாபாத்திரங்களை அவர் எடுத்துக்கிறார். ஆனால் ஆள் ஒருத்தர் தான். அதாவது பாவித்தல், தந்தையாக பாவித்தல், மகனாக பாவித்தல், கணவராக பாவித்தல், அதுதான் பாவம். ராசி என்பது ஸ்டாண்டர்டு, அதாவது குறிப்பிட்ட 30 டிகிரி உள்ளது ஒரு இது. ஆனால் ஒரே ராசியிலே 2 பாவங்கள் கூட வரும். அப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒரு உதாரணம், இப்போ 2ஆம் பாவம் 3ஆம் பாவம், 3ஆம் பாவம் தோல், தோள்பட்டை, 2ஆம் பாவம் கழுத்து. நீங்கள் சில பேரை பார்த்துருக்கலாம், கழுத்துன்ற ஒரு உறுப்பே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? தலைக்கு பிறகு நேரடியாக தோள்பட்டை வரும். அவங்களதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கும். இது உடல் உறுப்புல கூட மாற்றம் கட்டாயமா, கட்டாயமா. உடல் உறுப்பு எல்லாமே வரையறுக்கப்பட்டது. உங்களால் எந்த விதமான மாற்றங்களும் செய்யவே முடியாது. அதாவது உங்களுடைய விதி, உங்களுடைய உயிர், உங்களுடைய உடல் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது, ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இப்போ வாட்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலேயே உடல் தான் வீடு. அந்த உடல்ன்ற வீட்டில் மட்டும்தான், வேறு யாரும் தங்க முடியாது. 2வது, இந்த உடல்ன்ற வீட்டை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் இங்கே வீடை கட்டிட்டு பாம்பேயில் இருக்கலாம், ஆனால் இந்த உடலை விட்டு எங்கே போவீங்க? அப்போ உடல் தான் வீடு. அதோடைய வடிவமைப்பை வைத்து சொல்வது தான் சாமுந்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்கு. அங்கலட்சணம். அந்த அங்கலட்சணத்தை வைத்து கொண்டு ஜாதகம் போடலாம். அப்போ ஒருத்தரை பார்க்கும் போதே நம்ம இதெல்லாம் ஜாதகம் போடலாம். காரணம், என்னிடம் ஒரு நபர் வந்தார், அவரிடம் எந்த விதமான விவரமும் இல்லை. நான் அவரை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கிறார்னு சொல்கிறேன். எப்படி கணக்கு பண்ணீங்க சார்? இருங்க, செவ்வாய் இருக்கிறார்னு. காரணம் என்னென்னா, சிலருக்கு புருவம் நடுவில் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். புருவம், மூக்கு, உதடுகள், காது, இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தின் ஒரு கட்டங்கள். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, காது நீளமாக இருந்தால் 100% அறிவாளி. இந்த யானை காதுன்னெலாம் சொல்லுவாங்களே, அது அறிவாளி. நீங்கள் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா புத்தருடைய காதை பாருங்க. ஞான முதிர்ச்சினாலே காது தான். காரணம் என்ன? பரிணாம வளர்ச்சியில் கடைசி வளர்ச்சி காது. காரணம், காது இல்லாத மிருகங்கள் முட்டையிடும். பாம்பு. காது வெளிப்புறம் தெரியக்கூடிய உயிரினங்கள் குட்டி போடும். அப்போ பரிணாமத்தின் உயர்ந்த நிலை எதுனா காது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவார், செவிச்செல்வம்டுவர். கண் செல்வம், கால் செல்வம்லாம் கிடையாது, செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அப்போ நாம் காதால் என்ன கேட்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய செல்வமே. புரியுதா உங்களுக்கு? காதால் கேட்டு, வேதம் அப்படி தானே தயாராச்சு. அதாவது அதுக்கு பேரே எழுதா கிளவின்னு பேர். கிளவி. எழுதா கிளவினா எழுதப்படாத ஒரு, அதுக்கு ஸ்கிரிப்டே கிடையாது, எழுத்து வடிவமே கிடையாது. குருநாதர் சொல்லுவார், சிஷ்யர் அதை கேட்டுக்கொண்டு அவர் இன்னொருவருக்கு சொல்லுவார். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுவோம், எழுதி வைப்பது மறந்துவிடும், ஆனால் கேட்டு நினைவில் வைப்பது மரணம் வரை மறக்காது. அதனால தான்
காதால் கேட்பது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால காது என்பதே 3ஆம் பாவத்தை குறிக்கும் ஜாதகத்தில். கண்ணு என்பது 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதில் ஒரு கண்ணுக்கு பேர் சூரியன், இன்னொரு கண்ணுக்கு பேர் சந்திரன். ஏன்னா ஒளி கொடுக்கக்கூடியது அது 2 தான். புரியுதா உங்களுக்கு? இந்த புருவம், தலைமுடி, இது எல்லாமே செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வருது. செவ்வாய் என்றாலே வீரம், தளபதி. அப்போது அதனால தான் இராணுவத்தில் இருக்கிறவர்கள், காவல்துறை இருப்பவர்கள் மீசை நிறைய பெருசாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வீரத்தின் அடையாளம். அது மட்டும் இல்லை, நம் உடலின் பாதுகாப்பே முடிதான். இந்த குளிரிலிருந்து அதுதானே ஆரம்பமே அதுதான். அதனால தான் குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் முடி ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அதை பாதுகாப்பதற்காக முடி தயாராகிறது. நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒருத்தருக்கு ஜாதகமே இல்ல அப்படின்னாலும், என்ன மாதிரியான முறைகள்ல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கலாம், பலன் சொல்லலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.